வணக்கம், நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எருக்கம்பூ மாலை தாங்க. இதுக்கு நான் வெள்ளருக்கு எடுத்திருக்கேன். இதோட காம்பை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த இதழ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். அந்த பூ எடுத்துருவோம். பாருங்கள், இந்தமாரி இதழ் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு எருக்கில் பூவோட காம்பை மட்டும் கட் பண்ணிவிட்டு பூவோட வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்தமாரி வச்சுட்டு இப்போ இதை இந்த மாதிரி வச்சு நம்ம ஊசியில் கோக்க போகிறோம். இதே போல் நம்ம எல்லா பூவையும் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா பூவையுமே ஒரு இது பூவை எடுத்துகிட்டு அந்த இதழ் மட்டும் இன்னொரு இதில் பூவோட இந்த இதழ் வச்சுக்கோங்க. காம்பெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தமாரி நம்ம எல்லாத்தையுமே அடுக்கி வச்சிட்டோம்னா நமக்கு கோக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ அடுக்கி வச்சிட்டோம். இப்போ ஒரு ரெட் கலர் மணி கொடுத்துருக்கேன் நான். உங்களுக்கு இந்த மணி இல்லைன்னா நீங்கள் சின்னதாக பட்டன் ரோஸ் எடுத்துக்கோங்க. பட்டன் ரோஸ் தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ரோஸ் இதை விட பெருசாக இருக்கும். அதனால் பட்டன் ரோஸ் எடுத்திங்கன்னா இந்த எருக்கம்பூவுக்கு மேட்சிங்காக இருக்கும், கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்தமாரி மணி ஏதாவது கொத்துக்கோங்க. மணி க்ரீன் கலரோ ரெட் கலரோ கொஞ்சம் டார்க்கானதாக எடுங்க. ஏன்னா இது வெள்ளை கலர் எருக்கம்பூன்றதுனால நம்ம கொஞ்சம் கலர் மணி வச்சோம்னா அழகாக இருக்கும். பாருங்கள், இந்தமாரி கொத்துக்க போகிறோம். திரும்பவும் ஒரு எருக்கம்பூ கொத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை கோத்துட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தனித்தனியாக கொத்துக்கோங்க. இப்போ மணி கொத்துக்கோங்க. நம்ம மாலை ஃபுல்லாக இந்தமாரி தாங்க கோக்க போகிறோம். நம்ம இப்போ ஒரு சைடுக்கு தான் கோக்குறோம். பாருங்கள், இந்தமாரி எல்லாத்தையும் கோத்துட்டு காட்டுறேன் பாருங்கள். நான் ரொம்ப ஈஸியான மாலைங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ இந்தமாரியே நம்ம கோத்துட்டு நான் ஃபுல்லாக கோத்த பிறகு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், நான் ஒரு சைடு கோத்து வச்சுருக்கேன். ஏற்கனவே ஒரு சைடு கோத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது கோத்துட்டோம். இன்னொரு சைடு கோத்ததை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ரெண்டுத்தையுமே எப்போவுமே மாலை போடும்போது தனித்தனியாக வச்சு ஜாயின் பண்ணிங்கன்னா தான் அந்த வளைவு ஷேப்பு கரெக்டாக வரும். நான் எல்லா மாலை போடும்போதும் இதை நான் சொல்லியிருக்கேன். ரெண்டு சைடும் தனித்தனியாக மாலை கட்டுங்க. எந்த மாலை கட்டினாலும் ஃபுல்லாக ஒரே நீட்டாக கட்டினீங்கன்னா வளைவு வராது. இப்போ நம்ம இதை ஜாயின் பண்ணிவிட்டு நடுவில் இப்போ 2 பூ வச்ச மாதிரி இதேமாரி பாருங்கள். அதேமாரி ஒரு 2 எருக்கம்பூ வச்சுருக்கேன். ஒரு டாலர் மாரி கொடுத்துப்போம். அவ்வளோதாங்க, எருக்க மாலை ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இப்போ விநாயகர் சதுர்த்தி வர்றதுக்கு இந்தமாரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக கொத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப இது பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.